Hi friends, welcome to Flames to Fashion. So இன்னைக்கு கவி ஸ்டிச்சிங்ல நீங்க பார்க்க போறது ஒரு சுடிதார் ஸ்லீவ்ஸ் டிசைன் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முதல்ல கேன்வாஸ் வெட்டி எடுத்துக்கிறேன். கேன்வாஸ் வந்து ஸ்லீவ்ஸ் உடைய அகலத்துக்கு அளவு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதில் நான் இப்போ டிசைன் வரைய போறேன். இந்த டிசைன் எப்படி வரைய போறேன் அப்படின்னாக்கா நடுவில் வந்து ஒரு சின்ன திலகம் ஷேப் வர மாதிரி வரைய போறேன். ஸோ இந்த டிசைன் வந்து நானா ட்ரை பண்ணது தான். பட் யூடியூப்லையும் பார்த்தேன் நான். ஸோ இது நல்லா இருக்கு, ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ சொதப்பாமல் வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கேன்வாஸ் நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து கையில் அடியில் வந்து ஃபுல்லாகவுமே கேன்வாஸ் நம்ம வைக்க போகிறோம். அப்போ தான் இந்த ஷேப் நல்லா இருக்கும். இந்த சுடிதாருக்கு வந்து ஷாலை நான் மேட்ச் பண்ணுறதுக்காக அது ஒரு பாசி கலர் சுடிதார். அதுக்கு வந்து எல்லோ கலர் கிளாத்தும் ரெட் கலர் பைப்பிங்கும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதை வந்து நம்ம அந்த எல்லோ கலர் கிளாத்தில் அட்டாச் பண்ணி நம்ம இப்போ வெட்டி எடுத்த டிசைனை வந்து மெயின் கிளாத்தில் எல்லோ கலர் கிளாத்தில் நம்ம வச்சு அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணோம்னாக்கா நல்லா ஒட்டிக்கும். ஸோ நமக்கு டிசைன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி இப்போ நம்ம அயன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஈஸியான டிசைன் தான், ஈஸியான ஸ்டிச்சஸும் கூட தான். பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எது ஃபர்ஸ்ட் எது ரைட்டு இனிமே தான் நானுமே ட்ரை பண்ணி கற்றுக்க போகிறேன். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்னு கூட வச்சுக்கலாம் இந்த டிசைனுக்கு. இதில் வந்து பைப்பிங்கு அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எதுவுமே எடுத்ததுமே தச்சு வந்தது கிடையாது இல்லைங்களா. ஸோ நம்ம கற்றுக்க தான் போகிறோம். ஸோ நானுமே கற்றுக்கிறேன். ஸோ அதை நான் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து அடியில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஷேப் நம்ம உள்ள வெட்டணும் இல்லையா, சின்னதாக திலகம் ஷேப்பு, அந்த ஷேப்பை வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ப்ளஸ் வந்து லைனிங் பைப்பிங் எப்படி வைக்கலான்னு திருப்பி பார்த்தேன். எனக்கு எப்படி வைக்கிறதுன்னு புரியப்படலை. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், நான் மேல் பக்கமாக தான் நம்ம வந்து வைக்கணும். ஸோ அதனால வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். நம்ம கேன்வாஸ் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், கேன்வாஸ் மேலேயே வரைஞ்சிக்கிறேன். அப்போதான் நம்ம மேலே பைப்பிங்கை வச்சு அடித்து உள்பக்கமாக திருப்பும் போது நமக்கு பிசுரெல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கும். ஸோ நான் அந்த லைன் போட்டதுக்கு அப்புறமேலுக்கு நான் ரெட் கலர் பைப்பிங்கை யூஸ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், மேல் பக்கமாக வச்சு அடிக்கிறேன். அடிக்கும்போது அந்த டேர்னிங் வரும்போதெல்லாம் நான் பைப்பிங்கை கட் பண்ணி விடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பைப்பிங் வந்து அழகாக திரும்பும். அதனால் அந்த மாதிரி வந்து பைப்பிங்கை வந்து டேர்னிங்கில் மட்டும் வளைவில் மட்டும் கட் பண்ணி திருப்புங்க. இது ரெடிமேடு பைப்பிங், உங்களுக்கு பிசிறு வரும்ன்ற பயமே கிடையாது. நீங்கள் தேவையான அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ரெடிமேட் பைப்பிங் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு எனக்கு பைப்பிங் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ உள்பக்கம்லாம் எங்கெங்கெல்லாம் வளைவுகள் இருக்கோ அங்கே கட் பண்ணிவிட்டு இந்த பைப்பிங்கை நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்பக்கமாக திருப்பும் போது அது இன்விசிபிள் பைப்பிங்காக உங்களுக்கு மாறிடும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பும் போது அது இன்விசிபிள் பைப்பிங்காக உங்களுக்கு மாறிடும். நீங்கள் வச்சு தைக்கும் போது பைப்பிங்கோட அடிப்பகுதி வந்து உங்களுக்கு வெளியில் தெரியவே தெரியாது. ஸோ அந்த ஷேப் முழுக்க நான் தைச்சி எடுக்க போகிறேன். ஸோ இந்த ஷேப் தைக்கும் போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த ஷேப் இல்லாமல் ஃப்ளாட்னஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே தப்பு பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை திருத்திக்கலாம் நம்ம. ஸோ அதை தைச்சி எடுத்துட்டேன். இப்போ நமக்கு தேவையான டிசைனுக்கு தேவையான கேன்வாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், மெயின் கிளாத்லேயும் லைனிங் கிளாத்லேயும் வச்சு இதை நான் ஜாயின் பண்ண போகிறேன். நான் நடுவில் சின்னதாக திலகம் ஷேப் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த திலகம் ஷேப் மேலேயே வந்து நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வரேன். அப்போ தான் அந்த திலகம் ஷேப் மட்டும் ஓப்பனிங்கில் இருக்கும் உங்களுக்கு. மற்ற இடத்துல வந்து அதுவும் அந்த டிசைன் வந்து செட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து டேர்னிங்கில் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், கட் நிறையா போட்டு அப்போ தான் டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக. ஸோ இதை வந்து டேர்னிங்ல வந்து கொஞ்சம் கட் பண்ணி அதில் நிறைய கட்ஸ் போட்டு விட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி கட்ஸ் போட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி கட்ஸ் போடும்போது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக திரும்பவும் சுருக்கம் விழாது, அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் திருப்புறேன். இப்போ திருப்பும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே உள்ளே போயிடும். உங்களுக்கு சுடிதாரோடைய மெயின் கிளாத்தில் அந்த நம்ம வச்சு கேன்வாஸ் வந்து மேலே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த பைப்பிங்கை வச்சு நான் ஓரத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சஸ் போட போகிறேன். போட்டு அந்த திலகம் ஷேப்பை வந்து கரெக்ட் பண்ண போகிறோம். உள்ளே நம்ம அடிக்க போகிறோம் இல்லைங்களா, உள்ளே நமக்கு தெரிய போகுது இல்லைங்களா சின்னதாக திலகம் ஷேப், அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அது மேலேயே நான் ஸ்டிச்சஸ் போட போகிறேன். இந்த ஷேப்பு ஸ்டிச்சஸ் போடும்போது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நடுங்கும், கரெக்டாக அந்த ஷேப்பு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதில் வந்து உள்ளே நான் வச்ச அந்த ஷேப்பு கரெக்டாக எனக்கு வந்துடுச்சு பாருங்க.
திலகம் ஷேப் உள்ள சின்னதா ஓப்பனிங்கா கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஷேப் வந்து நல்லா அழகாவே வந்துருச்சு. ஸோ மறுபடியும் 2 பக்கமும் நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போ நிறுத்தி பொறுமையா திருப்பும் போது அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டா வந்துடும். இப்போ நமக்கு அடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த மேல் பக்கம் வந்து தூக்கிட்டு இருக்கு இல்லைங்களா லைனிங்கோட, அதை வந்து இப்போ நாம மெயின் கிளாத்தோட வச்சு அட்டாச் பண்ண போறோம். அப்படியே லைனிங்கோட அப்படியே வச்சு நான் வந்து சிங்கிள் ஃபுட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ சிங்கிள் ஃபுட் இருக்கிறதுனால அந்த லைனிங்கோட வந்து நம்ம பிசுரெல்லாம் உள்ள வச்சு நாம அடிச்சிட போறோம். பாருங்க, ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம அதனால தான் தனியா நம்ம கிளாத்ல வந்து லைனிங்கை தச்சுக்கிறது நல்லது. அதனால இதுல வைக்கும் போது அப்படியே வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டிச்சஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் மெயின் கிளாத்ல என்னோட டிசைன் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. அந்த திலகம் ஷேப் மட்டும் நடுவில் மட்டும் ஓப்பன்ல இருக்கும். அதை க்ளோஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன், பீட்ஸ் வந்து தைக்க போறேன். இப்போ அந்த பீட்ஸ் தச்சு நான் அந்த இடத்த க்ளோஸ் பண்ண போறேன். அந்த மேல இருக்கக்கூடிய திலகம் ஷேப் மட்டும் உங்களுக்கு ஓப்பனிங்கா இருக்கும். ஸோ இது சுடிதார் ஸ்லீவுக்கு உண்மையிலே நல்லா இருக்கும். இது எல்லாருமே இப்போ வந்து நம்ம பிளவுஸ் ஸ்லீவுக்குமே இந்த டிசைன் வந்து யூஸ் பண்றாங்க. இதே ஸ்லீவை நான் நெக்லைன்ல எப்படி வைக்கலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, தப்பே கிடையாது. எடுத்ததுமே கரெக்டா வரணும்லாம் நம்ம ட்ரை பண்ண போறது கிடையாது. எனக்கு இந்த ஷேப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த டிசைனும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, அவங்க வெறுமனே ஷேப் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. பட் நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணி, வேற கிளாத் யூஸ் பண்ணி, பைப்பிங் யூஸ் பண்ணி, இது 3மே கலந்து நான் கொடுத்துருக்கேன். என்னோட டிசைன் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.